கலாத்திய தேசம் அந்த அளவுக்கு தேவனை பின்பற்றாமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டதினால் உங்களை மயக்கிறவன் யார்? அப்போ நம்மளை மயக்கிறது யாருன்னா அந்த பிசாசானவன். நம்ம பைபிள் எடுக்கிறப்போ பைபிள் பாட்டு பாடுறப்போ தூக்கு வரும், ஜபம் பண்றப்போ சோர்வா இருக்கும் அப்படின்னு ஒரு மனச்சோர்வெல்லாம் உண்டாகும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு எரிச்சல் உண்டாகும். ஒரு சில சமயத்துல எல்லாம் நம்ம உள்ள இருந்து ஏதோ ஒரு ஆவலா உள்ள வருது. அப்பதான் சாமானிய ஏன்னா கோபம் அதெல்லாம் உண்டாக்கி சத்தியத்திற்கு நம்மளை விலக்கி மயக்குகிறவன் ஒரு பிசாசானவன் தான். அவனை நாம் பொருத்த வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம் ஜெபம், வேதவாசி. ஒருவன் சத்திய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறார், தேவனுடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்க. அதனாலே இந்த நாளிலும் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்கிற பாடலை கரங்களை தட்டி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதாக இந்த பாடலை பாடலாம். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ தேவன் நம்முடைய அத்தனை வேண்டுதல்களுக்கும் இந்த வாரத்திலே பதிலை தர காத்திருக்கிறார். ஆகையினாலே நான் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே நம்மை துதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்கள் திருச்சபைக்கு தந்ததுக்காக கூடாத ஒரு ஸ்தோத்திரங்களை எழுதுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே கொடுக்கப்பட்ட
குறிப்புகளுக்கு நீர் பதில் தாரும். அது விதமாக நாங்கள் நன்றி சொல்லும் விதமாக சாட்சியாக வாழ தேவன் அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி வந்ததற்காக நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் ஜெபித்த காரியங்களை நீர் அறிவீர். சொன்ன மாதிரி என்னுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகள் வெளியிலே படிக்க செல்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைக்கு நிமித்தமாக தன் குடும்ப சூழலை நிமித்தமாக அவர்கள் வேலைக்கு செல்வதை நீர் அறிவிக்கிறேன். அதற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து அந்த இடத்திலே அவர்கள் நல்ல விதமாக வேலையை முடித்து கொண்டு பத்திரமாக கொண்டு வந்து எங்களை நிறுத்தி சேர்க்கிறோம். வரும்பொழுதும் அவர்களோடு கூட நீர் இருந்து அவருடைய யோசனையில் சிதறாதபடி அவருடைய எண்ணங்கள் மயங்கி சாத்தானுக்கு அடிமையாகி போகாதபடி தேவனுடைய பரிசுத்த ஆவி அவர்களை சூழ்ந்து கொண்டு போகும் பொழுதும் வரும்பொழுதும் உடைய வார்த்தைகளையே பகிர்ந்து கொண்டு உடைய வார்த்தைகளையே நினைவு கூர்ந்து அவர்கள் அந்த இடத்திலே போய் வந்த தேவன் உதவி செய்கிறார்கள். நாங்கள் அவர்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஆண்டவர் தாமே முழுவதுமாக பாதுகாத்து அதற்கு வேறு என்ற நம்பிக்கையுடனே நாங்கள் காத்து விசுவாசித்து வந்திருக்கிறோம். இம்மட்டும் நீர் காத்து கொண்ட தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இது கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம். நீர் அதை செய்தீர் என்று நம்புகிறோம் அப்பா. இந்த நாளிலும் என் தகப்பனே கொடுக்க போகிற உடைய வேத வாக்கியத்தை சொல்ல போகிற தாசனோடு கூட உடைய பரிசுத்த ஆவியானவர் அவரை சூழ்ந்து நிற்க தேவன் உதவி செய்கிறார்கள். மகனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியினாலே அனல் பறந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் விதமாக அந்த வார்த்தைகள் அமைந்து எங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து நாங்கள் கடந்து போகிற பொழுது என் தேவனுடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு வழிகாட்டின அந்த வார்த்தைகளை நிறைவு போடுவதற்காக நீர் அமைந்துள்ளாரும். நம்மளோடு ஒரு மீண்டும் விசுவாசானவன் அந்த இடத்திலே சூழ்ந்து கொள்ளாதபடி நீர் மகனை பாதுகாத்து வழிநடத்தும். எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்லதினாலே ஆமென். யாவரும் இந்த நாளிலும் அநேக பிரச்சனைகளிலே வியாதிகளிலே முட்டி வலி ஈடுபோது என்று சொல்லி அநேக பேர் அவசரப்படுவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாரம் ஜெபிக்கல, அதுக்காக தான் நான் இப்போது அதற்காக ஜெபிக்க உங்களை இப்போது கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனேசன் காரியம் வைத்து முட்டி வலி எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டபடினாலும் அதே போல அநேக பேர் அநேக விதமான வியாதிகளிலே தீக்கி கழிக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறபடினால அப்பேற்பட்ட வியாதிகளிலிருந்து விடுதலை பெற சுகம் பெற நான் ஜெபிப்பது ஒரு விசேஷத்த கடமையாக இருந்ததுனால நான் யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். கடந்த நாட்கள் கூட ராஜா எங்களை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு காத்து கட்டாவே தர்மையான ஓய்வு நாள் கால வேலை ராஜா உம்மை துதிக்க உம்மை பாட உடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும் இந்த நல்ல நேரத்தை சமீபத்தை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுக்கிறீரே தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறார்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கட்டாவே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாக கெஞ்சுகிறப்பா. ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சொன்ன ஜெப குறிப்புகளை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தகப்பனே, ஜீவனேசனுடைய காணிக்கையை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறப்பா. அவர் என்ன நோக்கத்தோடு படைத்தாரோ நீர் அறிவீர் ராஜா. எல்லா இருதயங்களையும் எல்லா ரகசியங்களையும் நீர் ஆராய்ந்திருக்கிற தேவனாயிருக்கிற தகப்பனே அப்பா. அந்த மகனுக்கு இருக்க அந்த முட்டி வழியில் இந்த ஆண்டவரே நீர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுக்கும்படி எஞ்சுகிறாப்பா. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம்
கர்த்தாவே, இன்னும் அநேக மக்கள் ராஜா பலவிதமான வியாதினாலும் முட்டிவலினாலும் ஆண்டவரே ஜுரத்தினாலும் ஆண்டவரே ஆர்ட் ப்ராப்ளம் கேன்சர் இன்னும் அநேக வியாதினாலே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா, ஒவ்வொருவரையும் அப்பா உங்க ஆணிப்பாய்ந்த கரம் தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ சுகப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய தழுங்களாலே குணமாக்க வேண்டுமா கெஞ்சுகிற தகப்பனே, அநேக குடும்பங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார்களா. அநேக குடும்பங்களிலே கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் பிரிவினைகள் போராட்டங்கள் ராஜா உண்டு தகப்பனே. எல்லாவற்றிலிருந்து அவர்களை காத்து ரட்சித்து ஆண்டவரே சமாதானத்தை கற்பித்தார் சுவாமி. சமாதான பிரபுவே, சமாதானத்தை நான் உங்களுக்கு போகிறேன், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே, அப்படியாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாத நன்மைகளை நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறப்பா. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக்கணும் வழிநடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஒரு அலையை சொல்லமா நம்முடைய திருத்தமையான அபிநயமாய் ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை இங்கே உட்கார்ந்து ஜனங்களை பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது. அனைவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இந்த ஆலயம் நிரம்பி வழிய ஒரு நிலையில இங்கே மக்களுக்கு மகிமையோடு உட்கார்ந்திருப்பதை பார்க்கும்போது முக்கியமாக இந்த திருச்சபையில் கருணை வைத்து அவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலிருந்து அநேகமாக இந்த கல் கிரனைட் போடுகிற வேலையை ஆரம்பிக்கிறேன். நேற்றையே ஆரம்பித்திருக்க வேண்டும். காலையிலிருந்து மழையினால அது தடைப்பட்டது. மற்ற போல உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு உதவி செய்யலாம். அநேகமாக நாளையிலிருந்து அந்த வேலை ஆரம்பிக்கும். ஆகவே அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், உதவி செய்யுங்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுத்து இருப்பது அந்த சகோதரர் பால்தேவர். இந்த வேத பகுதி அடுத்த வார வேத பகுதியை நான் இப்போதே ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரத்துக்கு முன்னதாக நான் ரெடி பண்ணிடுறேன். நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க யார் வேணும்னாலும் வாங்கிக்கிறோம். இவங்களுக்கு தான் கொடுக்கணும். நான் வெள்ளிக்கிழமை கொடுப்பேன், தாய்மாரி கொடுக்கல, யாருக்கான கொடுக்கணும் தான் கொடுக்குறேன். இவங்களுக்கு கூட அவங்களுக்கு கொடுக்கணும் தொடர்ந்து இருக்கு. ஆகவே நீங்கள் நான் வேத பகுதியை நான் வாசிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெடியாக இருக்கு. 4 பகுதி எழுதி வச்சுருக்கிறேன். விருப்பமானவங்க ஆலயம் முடிஞ்ச உடனே வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஆகவே தயவுசெய்து எல்லாத்துக்கும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி ஆண்டவருடைய நானும் மகிழ்ப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே சகோதரர்களை நாம் அனைவரும் கைகளை கட்டி அவரை அன்போடு தேவை செய்து கொடுத்தாங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நேர்மையான காலை ஸ்தோத்திரம். இந்த நேரத்திற்கானவரே வழியான வாக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாம் பேசுகிற வாக்கியவரே ஒவ்வொரு பிரியமாயிருக்கான வந்ததுக்கு பிரயோஜனமாயிருக்கிற நாவோடு உங்கள் வார்த்தையை கொடுக்குமா கதாவே. வேறு வார்த்தை பேசாத பின்பு வார்த்தையை மாற்றம் பேசக்கூடிய நல்ல திருவை கொடுத்த ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நல்ல பிதாவே. மறுபடியுமாக இந்த இடத்திலே நிற்கும்படியாக கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டுவதற்காக முதலாவது தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய சபை ஊழியர் அவரை கேட்டபோது அவரும் என்னை பேசும்படியான ஒரு நல்ல ஒரு திருவை கொடுப்பதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் பொறுப்புள்ள எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கிற உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் இது முக்கியமாக மனோகர் மாமா பேச வேண்டிய விஷயம். அவர் காணிக்கு வைத்து ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னார். நாங்கள் அவரை கேட்ட மாமா இது மாதிரி இருக்கு, நீ பேசுகிறான்னு கேட்டால் அவர் இல்லைப்பா நீ பேசு
உனக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி காத்தால கூட உனக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். வசனத்துக்கு போவோம். வேதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்னா யாரை சொல்றோம் சொல்லுங்க? வேதத்தின் வாயிலாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்னா யாரை சொல்றோம்? ஆபிரகாம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதே போல பாடுகள் நிறைந்தவர்னா யோபு. பாடுகள் நிறைந்தவர் யோபு. ஞானத்தில் சிறந்தவர்னா சாலமோன். தேவ சமூகத்தில் ஜெபத்தில் நிற்கிறவனா யாரை சொல்லுவோம்? அதே ஒரு ஸ்தோத்திரம் எலியா. அருமையா சொன்னார். பேசலாம் ஒரு அலையில சொல்லமா? அதுதான் என்னுடைய ஒரு வார்த்தை. எலியாவை குறித்துதான் ஒரு வார்த்தை. ஒரு யாக்கோபு எழுதின நிருபம் 5:17 கொஞ்சம் வாசிக்குமா? யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருக்க போதுமா? எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், உன்னை போல என்ன போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் அந்த வேதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது. ஆனால் அந்த எலியாவை கொண்டு அநேக காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். இந்த எலியா பாருங்க, இது இந்த வாசித்த வேத பகுதியிலே எலியா ஒரு பாடுள்ள மனுஷன், நம்மை போல ஒரு மனுஷன், பாடுள்ள மனுஷன் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த எலியா மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். வாசிங்க. 1 ராஜாக்கள் 17 1ஆம் வசனத்தை வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றியும் இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்று நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, இப்போ யோபு படிமா, யோபு 5 படிச்சு அதை விட்டு திருப்பி படிங்க. இது சாரி, யோபு 5 அதை விட்டு படிங்க. எலி அதில் அதுக்கப்புறம் படிமா. அதெல்லாம் மழை பெய்யாத படிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினா, அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யும். பாருங்க, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் என்று சொல்றது வேதத்தில் இருக்குது. ஆனா அந்த எலியா ஜெபிக்கிறாரு, 3 வருடமும் 6 மாதமான மழை பூமியின் மேல் வரல. மழை மாத்திரம் இல்ல, இந்த பனிக்கு கட்டளை எடுக்கிறார். இந்த பனியில பெய்யாதபடி நிற்கிறது. இப்ப 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யல, எவ்வளவு வறுமை வரும் மாடுகளுக்கு, இன்னும் மிருக ஜீவன்களுக்கு, நமக்கு ஜனங்களுக்கெல்லாம் எவ்வளவு வறுமை இருந்து யோசித்து பாருங்க. இதை ஏன் செய்கிறார் எலியா என்று பார்த்தால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாகாலை தெய்வமாக வணங்கி அந்த பாகாலுக்கு பின்னாலே நடந்து போகிறாங்க. பாகால் தான் உண்மையான தேவன் என்று தெரிந்து அந்த பாகாலை வணங்கி இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த பாகாலுக்கு பின்னால போறாங்க. இதெல்லாம் பார்க்கிறார் எலியா. ரொம்ப மன கஷ்டப்படுறார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டு வருவதற்காக பட்ட கஷ்டங்கள்லாம் அவருக்கு தெரியுது. ஏன்னா மோசே அவர்களை கொண்டு வருவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வராரு. அவரை கொண்டு வந்து நிறுத்தின பிறகு இவங்க என்ன பண்றாங்க? பாகால் என்ற ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க. சோதரம் பாருங்க, எவ்வளவு ஒரு மன கஷ்டம் இருக்கும். அவரை கொண்டு வருவதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாய் போகிறது. இதனால அந்த கோபம் வந்து ராஜாவுக்கு எதிராக சொல்றார். அந்த எலியா பாரு எவ்வளவு தைரியம். மழை பெய்யாது என்று சொல்லுகிறார். பனியை உறாத மழையை உறாது முன்னாடி அந்த எலியா சொல்லுகிறார். இப்படி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அப்படியே அந்த மழை பனி எதுவுமே பெய்யாத போது என்னச்சுங்க. இப்ப என்ன பண்றாங்க? இந்த ஆகாபு கோபம் வருது. இந்த எலியாவை என்ன பண்ணா? வைக்க கூடாது இந்த தீர்த்து கட்டுறது கோபம் வந்து என்ன பண்றாரு? யோசிச்சு பேசும்போது அப்புறம் ஆண்டவர் இவருக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன? எலியாவுக்கு ஆண்டவர் பேசுகிறார். வாசிக்குமா? 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க.
17 இது 1 ராஜாக்கள் 17:3. நீ இவ்விடத்தை நீ விட்டு இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றின் அருகே ஒளிந்து கொண்டிரு. பாருங்க, தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் இவர்தான். தேவன் தான் அதை சொன்னாரு, கட்டளை பண்ணாரு, இவர் நின்றாரு. பாருங்க, ஒளிந்து கொள்ளுன்னு ஆண்டவர் தேவனை சொல்றாரு. ஏன் ஒளிந்து கொள்ளு சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தேவனுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷன், இவர் சொன்னா தேவன் கேட்கிறாரு, இவரை போய் ஒளிந்து கொள் என்று சொல்லுகிறார். காரணம், இவர் மூலமாய் பல காரியம் நடைபெற வேண்டும், தேவ சுத்தமா இருக்கிறபடினால ஒளிந்து கொள்ளாத ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல தங்கி இருக்கிறார், ஆற்றுக்கரையில தங்குறாரு. அந்த நேரத்தில் தான் காகம் அப்பங்களையும் இறைச்சிகளையும் காலையும் மாலையும் கொண்டு வந்தவர் பசி ஆற்றுகிறது. கொஞ்ச நாள் கழிக்கிறது. கொஞ்ச நாள் கழிந்து அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போகிறது. அந்த தண்ணீர் ஆற்றின் தண்ணீர் வற்றி போன உடனே வாசிங்க, 9 வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொல்றாரு. பாருங்க, இங்கிருந்து என்ன பண்றாரு, சாரிபாத்ங்கிற ஊருக்கு போகிறார். ஏன்னா அங்க ஒரு நிகழ்வு நடக்க போகுது, அதனால அந்த சாரிபாத் ஊருக்கு போகிறாரு. தனியாக போது அந்த ஊருக்கு போறாரு. இப்போ நம்ம ஊருக்கே வராருன்னு வச்சுக்கோ. இவர் வராரு, அந்த சாரிபாத் ஊருக்கு போன அந்த விதவை என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊருக்கு வர வழியே விருது பொறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாசித்தார் இதெல்லாம் வர அந்த வாசிக்கிற நிறைய டைம் இல்லாதனால நானே பேசுறேன். விருது பொறிக்கிறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, இந்த எலியா சொல்றாரு, மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று சொல்லி சொல்லும் போது அவங்க போறாங்க. போன உடனே இந்த 21ஆம் வசனத்தை படிக்குமா, அவங்க போறாங்க. போன உடனே அந்த சொம்பு கொஞ்ச தூரம் போன உடனே சொல்றாரு, மா தண்ணி மாத்திரம் வேணாம், அப்பம் இருந்தா கொண்டு வான்னு சொல்றாரு. அப்பம் இருந்தா கொண்டு வான்னு சொல்றாரு. அப்போ இந்த விதவை தாய் அப்பதான் சொல்றாங்க, ஒரு கைப்பிடி அளவு மாவும் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் இருக்கிறது, அதை நானும் என் குமாரன் சாப்பிட்டு என்ன பண்ண சாகலாம் என்று இருக்கிறோம். பாருங்க, எலியாவை எதற்காக தேவன் அனுப்பினார் என்று புரிகிறதா? இந்த விதவை தாயும் தன் குமாரனும் கொஞ்சமாக தான் இருக்கு, எல்லாம் தீர்ந்து போயிட்டது, அதை சாப்பிட்டு சாகலாம் என்று யோசித்துக் கொண்டுதான் அந்த விதவை பொறுக்கினார். அப்ப சொல்றாங்க, அம்மா இது மாதிரி இருக்கிறேன்னா, அம்மா நீ போற அந்த இதுல அப்பத்துல ஒரு அடையை முன்ன போற அடைய மாத்திரம் என்ன பண்ற, எனக்கு கொண்டு வா அப்படின்றார். சரி, நம்ம போய் அடையை முன்ன போற அடையை கொண்டு வர. இவர் என்ன செய்யறார், அந்த எண்ணெயும் மாவும் குறையானபடி தேவன் இடத்துல விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. அது அப்படியே நடக்கிறது. பாருங்க, இந்த குடும்பத்தை காப்பாற்றுவாங்க இந்த இடத்துக்கு வராரு. சரி, இங்க இருக்கிறார், இங்க தங்கி இருக்கிறார், இந்த இடத்துல அவரோட இருக்கிறார், கொஞ்ச நாள் இருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிங்க, 21 வாசிமா. அந்த பிள்ளையின் மேல் வாசிக்கிறாரு. இந்த பிள்ளை என்ன பண்ணுது, நோய்வாய்ப்பட்டு மறித்து போகிறது. அந்த நோய்வாய்ப்பட்டு மறித்து போன பிறகு இப்ப சொல்றாங்க பாரு, அந்த எலியா என்ன பண்றாரு பாருங்க, பண்ணி வாசிமா. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர என்று கர்த்தரை நோக்கி பாருங்க, ஒரு வாட்டி ஜெபிக்கிறார். என்ன பண்றாருன்னா, மேல் வீட்டுக்கு மேல் அறை கொண்டு இருக்கிறது, அந்த மேல் அறைக்கு இந்த குழந்தையை தூக்கி மேல் அறைக்கு போடுறாரு. ஒரு வாட்டி ஜெபிக்கிறார். ஜெபித்து அந்த குழந்தை எழுந்திருக்கிறான்னு பார்க்கிறார், எழுந்திருக்கிறார். 2வது வாட்டி ஜெபிக்கிறார், அந்த குழந்தை எழுந்திருக்கிறான்னு பார்க்கிறார், எழுந்திருக்கல. அப்புறம் வாசிமா 22 வாசிங்க. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது, அவன் கேட்டான். இது எத்தனாவது முறை ஜெபம் பண்ணுறாங்க, எத்தனாவது முறை பண்ணாரு, 3ஆவது முறை ஜெபிக்கிற சூழல் அந்த வார்த்தையை பார்த்து செவி கொடுக்கிறார். தேவனுடைய சமூகத்தில்
ஜெபித்து 3வது முறை தான் அவனுக்குள்ள திரும்பி வருது. பாருங்க, கர்த்தர் இப்போ எப்படி அவரை எப்படி வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஒரு கிராமம் ஒன்று இருந்தது. இந்த கிராமத்துல ஒரு நல்ல ஒரு பணக்கார நல்ல செல்வந்தர் அவர் ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அந்த கிராமத்துல ஒரு குடும்பம் மாத்திரம் கர்த்தரை தெரிந்திருக்கிறாங்க. அவங்க மாத்திரம் கர்த்தரை பாடி டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. அநேகருக்கு அது சபைக்காக ஜெபிக்கிற ஜனம். ஆனா அந்த செல்வந்தருக்கு பிள்ளைகள் இல்லை. பிள்ளை இல்லாமல் இருந்ததுனால அவருக்கு நல்ல சொத்து, நல்ல ஒரு வீடு, மங்கள ஆஸ்தி நல்லா இருந்தது, ஏராளமான சொத்து. ஆனால் பிள்ளை இல்லையா? இவர் 2 பேரும் பரவாயில்ல, பிள்ளைலாம் உங்களுக்கு நான் பிள்ளையாக, நான் எனக்கு நீ பிள்ளையாக, கணவன் மணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த ஒரு குடும்பம் மாத்திரம், அந்த கிராமம் ஃபுல்லாக இந்து கிராமம். ஆனால் அந்த ஒரு குடும்பம் மாத்திரம் கிறிஸ்துவை நாடி போன குடும்பம். இவங்க சொல்றாங்க, அந்த ஊர்ல ஒரு பெரிய நாட்டாங்க, இவர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ அந்த கிறிஸ்துவை வணங்குவதை நிறுத்தி நாங்கள் வணங்க தெய்வத்தை நீ வணங்கு என்று சொல்லி கட்டளை இருக்கிறார். ஒன்றும் பேசப்பட்டு சரிட்டு போறாங்க. ஆனாலும் இவர் மறைமுகமா நல்லா மறைமுகமா கர்த்தரை தேடி ஜெபித்து நல்லா ஆராதித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் தன்னுடைய மனைவி கோமாஸ்டர் நோய்வாய்ப்பட்டு கோமாஸ்டருக்கு போயிடுது. நோய்வாய்ப்பட்டு போன பிறகு இவருக்கு ஒன்று புரியல. பணக்காரில் கூட்டு போனார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாரு, எவ்வளோ செலவு பண்ண முடியும் செலவு பண்ணாரு, முடியல. அவங்க என்ன சொன்னாங்க, இது சூறாவது கஷ்டம், நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. சரி, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டதா நம்ம இணைஞ்ச மாதிரி சொந்தங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் பராமரிப்பாங்க, கொஞ்ச நாள் பார்த்துக்குவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க போயிட்டு எல்லாருக்கும் மேலே நான் எனக்கு ஆனதான் கொஞ்ச நாள் வந்து இது பண்ணுவாங்க, அப்புறம் சளிப்பு ஏற்பட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் படைக்கல் இருந்ததுனால எல்லாரும் சலுத்து போட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஒரு கணவன் மனைவி மாத்திரம் இருக்கிறாங்க. அந்த மனைவிக்கு ஒன்றும் அந்த அன்கான்ஸ்டேட் இதுல இருக்குது, கோமாவிலே. ஒரு நாள் நினைத்தார், நம்ம உலகத்தில் வாழ்வதை விட மறிச்சிடலாயா, இப்படி பேருக்கு நம்ம கஷ்டமாக காரணமாக இருக்கிற நினைச்சு மருந்து வாங்கினாரு. மருந்து வாங்கினது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மனைவி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம குடிக்கலான்ட்டு நினைத்து ஒரு நாள் தீர்மானித்து ஒரு 10 மணிக்கு அந்த மருந்தை கலக்கி 2 டம்ளர் வச்சுட்டார். தன்னை போட்டு மனைவி கொடுத்து 10 மணிக்கு யாரும் அவர் ஏன் 10 மணிக்குன்னா ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆலோசனைக்கு வராங்கன்ட்டு 10 மணிக்கு அதுக்கு மேலே பார்க்கலாம், அந்த யாரை நம்ம எழுப்பி விடக்கூடாது என்பதுக்காக ஒரு 10 மணிக்கு அதை இது பண்ணலாம். இவர் குடிச்சிட்டு அந்த விஷத்தை ஊற்றி வச்சுட்டாரு. வச்ச பிறகு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு ஒரு கதவை தட்டுகிற ஒரு சத்தம் கேட்கலாம். என்னடா இந்த நேரத்தை சாங்க விழுந்துட்டு ரொம்ப நினைச்சிட்டு இப்போ கதவை திறந்து பார்த்தா அந்த கிறிஸ்துவ குடும்பத்தின் தலைவன் அங்கே வந்துருந்தான். அந்த தலைவன் வந்துட்டு என்ன பார்த்தா இங்கே வந்துருக்கு அப்படின்னு ஒன்று கேட்டலாம். இல்லையா, உங்களோடு கொஞ்சம் பேசணும் என்று சொன்னாங்க. என்ன பேசுறதுனாக்குது, நான் சொல்லுங்க சொல்லு அப்படின்னு. ஏன்னா உள்ள அம்மாந்து இங்கே சொல்லிட்டு போட்டேன். இல்லை உங்களோட நான் பேசணும், வா உள்ள போகலாம். உள்ள போய் எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நீ இன்றைக்கு ஏதோ மறித்து போகலாம் என்று நீ எண்ணத்தோடு நீ இருக்கிறாய், அதை அவருக்கு போய் நீ அவருக்காக ஜெபி என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். இவருக்கு மனம் உடைந்தவராய், நாம் அந்த மருந்தை குடிக்கிறது நமக்கும் மாத்திரம் என் கொண்டாடி கொடுக்குறது, அது கோமா ஸ்டேஜில் இருக்கு, எப்படி இவருக்கு தெரிந்திருக்குன்னு மிக வேதனையோட ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டாரா. அந்த நேரத்தில் சொன்னாரா, என் ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது சொல்றேன், அந்த மகனை போய் ஆறுதல் படுத்து அவன் மனைவிக்கு நான் சுகத்தை கொடுப்பேன் என்று சொல், என்னை ஏற்றுக்கொள் சொல்லுங்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருவருக்காக அந்த சகோதரன் ஜெபித்து போயிட்டாரா. ஆனா சொன்னாரா, ஜெபித்துட்டு சொன்னாங்க, கர்த்தர் மனைவியை சீக்கிரத்தில் ஏற்பர். அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த பேரு இந்த கர்த்தர் மாத்திரம், இந்த இயேசு மாத்திரம் என் மனைவிக்கு சுகத்தை கொடுப்பாரானா நான் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்னால் வருகிறேன் என்று சொன்னாரா. இதே போல என்ன பண்ணாரா, ஜெபித்து கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய மனைவி கர்த்தரைங்க கண்டாரா. எவ்வளவு ஒரு ஆச்சரியமா. அது முதல்ல அவர் முட்டி போட்டு தன் மனைவிக்காக ஜெபிக்கிறாரு. இவரும் 2 பேரும் ஜெபிச்சு முடிச்சு அவர் போயிட்டாரா. நீ ஒன்றும் கவலைப்படாது பேசுவாங்கட்டு
கொஞ்ச நேரத்தில் என்ன பண்றாங்க, தன் மனைவி கண் வீழ்ச்சாங்க. கண் வீழ்ச்ச உடனே தன் வீட்டில் இருக்கிற எல்லா வித தேவர்கள் படங்களை எடுத்து ஒரு மூட்டை கட்டினாங்க. மூட்டை கட்டி என்ன பண்றான், ஒரு ஆழ்ந்த கிடத்துல போய் போட்டாராம். அது மாத்திரமல்ல, அந்த வீட்டை முற்றிலுமாக, அந்த ரூபை முற்றிலுமாக சுத்தப்படுத்தி அதிலிருந்து தேவனை தெரிந்து கொண்டாராம். அவர் மூலமாய் அந்த இடத்துல பெரிய ஆலயம் கட்டப்பட்டது. அந்த கிராமத்தை எல்லாரும் உண்மையில தேவனுடைய கர்த்தரை தெரிந்து கொள்ளும் ஒரு சாட்சி சொன்னார். அதே போல அந்த எலியாவும் ஒரு சாட்சியா இருக்கிறார். மூன்றாவது நாள் ஜெபித்த பிறகுதான் அந்த அதிசயம் நடந்தது. வேதத்துக்கு போக 18 18:24 படிக்கும். அப்போது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷன், உன் வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்று எண்ணினால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, அந்த சகோதரி வாயிலில் கர்த்தர் அனுப்பின மனுஷன் நம்பதான் நினைச்சாங்க. இப்போ 1 ராஜாக்கள் 18:24 வாசிக்கும். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியால் உத்தரவாரிலும் தேவனே தெய்வமே தெய்வமே என்று அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார். பாருங்க, இது எதனால சொன்னா, இந்த பாதாளம் தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பலிப்பீடம் கட்டி அதுக்கு பலி செலுத்தினா அது மேல செலுத்திட்டு கீழே ஒரு சுரங்கம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாரு, எப்படி ஏமாத்துறாங்க ஜனங்களை பாருங்க. பாதாள் தீர்க்கதரிசி ஏமாற்றி கொண்டு இருக்காங்க. கீழே ஒரு பாதாளம் வச்சுட்டு அவ்வளவு கொஞ்சம் தூரமா அந்த தேவன் அந்த தோறுது இங்க ஒருத்தர் போய் என்ன பண்ணுவாரா, கீழே அக்கினி மூட்டி விடுவார். ஒரு மனுஷன் கீழே அக்கினி மூட்டி விடுவார். இது பாதாளை தெரிவு செய்திருந்தாங்க பரிசைப்பாரா. இப்ப என்ன பண்றாரு, மறுபடியும் எலியா வந்து அந்த ஆகாப் கிட்ட போக சொல்றாரு. அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்தா ஒரு அக்கினியை கூப்பிடுறாரு எலியா. அப்படி ஒரு காலை எடுத்துட்டாங்க. ஒரு காலை வந்து பாதாள இடத்தை கொடுக்குறாங்க. பாதாள பலிபீடத்து மேல வைக்கிறாங்க. இன்னொன்று எலியா எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த பாதாளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றாரு எலியா, உங்க தெய்வங்களை வணங்குங்க, உங்க தெய்வங்கள் வணங்கிங்க. அக்னி இதுக்காண்டி நெருப்பு தயல் பட்டதுனாக்கா உங்க தெய்வம் உண்மையான தெய்வம். அப்படி இல்லை என்றால் நான் தொழுகிற தெய்வம் உண்மையில தேவன் என்று தெரிந்து கொள்ளுங்கிட்ட ஒரு நல்ல வெறிவு காட்டியை போட்டு ஒரு மாட்டை வச்சு இவங்க ஜெபிக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசிங்க கூப்பிடுறாங்க எங்க வரும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கீழே பத்திர மேலே ஏறி அப்படி யோசிச்சுருந்தாங்க. இவர் என்ன பண்ணார், சுத்திலும் ஒரு பள்ளம் விட்டுட்டு இதுக்கு மேல ஒரு 3 குடம் தண்ணீரை ஊற்ற சொன்னார். அந்த வெறிவு மேல 3 குடம் தண்ணீரை ஊற்ற சொல்லி அந்த தண்ணீர் அந்த பள்ளம் முழுவதுமாக எப்படி இவங்க அக்னியில் போட முடியாது. ஆனா அதே விதமாய் எலியா செய்கிறார். எலியா ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபித்த உடனே என்ன நடக்குதுங்க பாருங்க. 18:37 வாசிமா. கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்று தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது போய் மாறலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் பாருங்க. இவர் கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. அக்கினி மேலிருந்து இறங்கி என்ன பண்ணுற, இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு போடுறது, தண்ணீரை கூட படிச்சுட்டு போடுறதுக்கு போடுறாங்க. அப்ப சொல்றாங்க, உண்மையான தெய்வம் ஆண்டவர் சொல்லி இவர் ஆகாப்பு வேண்டுதல் வைக்கிறார். நீ போய் இந்த மழைக்காக ஜெபிக்க சொல்றாரு. இவர் என்ன பண்ண, மழைக்காக ஜெபிக்கிறதுக்கு எங்க போறாரு, 18
ஒரு மலை மேல போறார். முகக்குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். தன் ஊழியக்காரனை நோக்கி சொல்ற படியில இருக்கோமா இப்ப என்ன பண்றாரு? அவங்களை நோக்கி பார்க்கறாரு. இப்ப என்ன பண்றாரு? மலை மேல போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் முதல் முறை ஜெபம் பண்றாரு. படி மாமா. தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்று சொன்னான். பாருங்க, இந்த எலியா ஜெபிக்கிறார். ஃபர்ஸ்ட் முறை ஜெபிக்கிறாரு. போய் பார்க்கிறாரு. ஊழியக்காரன் சொல்ற சொல்லுகிறார். இரண்டாவது முறை ஜெபிக்கிறார். இரண்டாவது முறை ஜெபிச்சு அப்படியே போய் பார் என்று சொல்லுகிறார். அப்பவும் ஒன்று. மூன்றாவது முறை அதே விதமாக செய்கிறார். நான்காவது முறை, ஐந்தாவது முறை, ஆறாவது முறை அதே விதமாக செய்கிறார். ஆனா ஒன்றுமே நடக்கல. ஆனா அவன் சோர்ந்து போகிறாங்க. ஏழாவது முறை ஜெபிக்கிறார். என்ன நடக்குது பாருங்க. வாசிமா 44 வாசி. ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷன் உள்ளங்கை அளவில் அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. போர் பாருங்க. ஏழாம் 6 முறை ஜெபித்து ஒரு ஜெபத்துக்கு பதில் இல்லை. 7ஆம் முறை ஜெபிக்கிறாரு. எவ்வளவு ஒண்ணுக்குதுங்க? ஒரு மனுஷன் உள்ளங்கை எவ்வளவு ஒண்ணுக்குது? உள்ளங்கை எவ்வளவு? இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு? அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு ஆமாப்பு சொல்றாரு. உடனே அவரை அந்த ராஜாவை வீட்டுக்கு போக சொல்லு, மழை வரும் என்று சொல்றாரு. உடனே போக சொல்ற. போனா அது போக சொல்றதுக்குள்ளதாக என்ன பண்ணுது? மழை, சரியான காற்று, மழை, ஒரு சுழல் காற்று அடிக்குது. பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு வல்லமை அவரிடத்துல இருந்திருக்கு. ஆனால் அவர் ஒரு பாடுள்ள மனுஷனாக இருக்கார். நீங்க நானும் ஜெபிக்கிறீங்க. ஒரு வாட்டி ஜெபிக்கிறோம், ராத்திரி ஜெபிக்கிறோம், காலையில் ஜெபிக்கிறோம், ஒரு 2 வாட்டி ஜெபிக்கிறோம். அந்த 2 வாட்டிக்கு ஒரு வாட்டிக்கு பதில் வரல. என்ன சொல்றாங்க? கடவுளுக்கு என்ன இல்லை? கண்ணு இல்லை, வாய் இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை. இதுதான் நம்முடைய மாநிலையாக இருக்கிறது. ஒரு முறை 2 முறை ஜெபித்த பிறகு சலிச்சு போகிறோம். ஏன்னா இந்த சாமிக்குன்னா ஏதோ நமக்கு ஏதாவது ஒரு உபத்திரம் வரும்போது நம்ம ஜெபிக்கிற போது அந்த உபத்திரவம் போகவில்லை என்றால் நம்ம என்ன பண்றோம்? கடவுளை தூஷிக்கிறோம். ஆனா தேவனுக்கு முன்பாக நிற்கிற இந்த மனுஷன் 7 தரம் ஜெபிக்கிறார். என்ன பண்றாரு? 7ஆவது தரம் தான் ஒரு பதிலே கொடுக்கிறார். நாம கூட அப்படி என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகிறாங்க. ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம், சோர்ந்து போக. ஒருவேளை ஒரு நேரத்துல முதல் ஜெபத்துக்கே தேவன் பதில் கொடுத்து விடலாம். சில நேரத்தில் தாமதிக்கலாம். அதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களா இருக்கு. கடைசியாக இந்த எலியாவை கொண்டு விட வேண்டும் என்று ராஜாவின் மனைவி நிற்கிறார். ராஜாவின் மனைவி நிற்கிற போது தேவனிடத்தில் கேட்கிறார். தேவனே, பிராணனை எடுத்துக்கொள்ள சொல்றார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு? உயிரை வாங்கினாரா? வாசிங்க 2:11 வாசிங்க. என்னமா? அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி நரமும் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுயல் காட்டிலே இதுக்கு மட்டும் அவர் அனுமதிக்கல. ஏன்னா அவர் பிராணனை வாங்க தேவன் அனுமதிக்கல. அவர் என்ன பண்றாரு? உயிரோட மேல எடுத்துக்கிறார். அந்த உயிரோட மேல உணர்த்து போறார். யார் தெரியுங்களா? 2 பேர் தான் உயிரோடு மேல போறோம். இந்த சுயல் காட்டில் அப்படியே உயிரோடு மேல போறோம். நீங்க நானும் அப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கணும்னா நமக்குள்ள என்ன தகுதி இருக்கிறது? நாம் கொஞ்சம் சிந்திக்கிறது. சிந்திச்சு நாம் செயல்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக நுழையும். இந்த ஏரியாவை போய் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க முடிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர்
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாக போதுங்க. பாருங்க, எல்லாவற்றையும் சந்தோஷமா இருக்கு. இந்த மனசு என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த பாவ கரைகள், மற்றவர்களை குறை சொல்லுவது, மற்றவர்களை கேவலமாய் பேசுவது, எல்லாவற்றையும் விட்டு இந்த மனசை சுத்தமானி தேவனுக்கு முன்பாய் நிற்பாயால் இந்த எலியாவை போல உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த எலியாவுக்கு நடந்த அதே அதிசயத்தை உனக்கும் எனக்கும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நாம் விசுவாசம் கொள்கிறோம். இப்படி செய்ய இறைவன் தாமே ஆசீர்வதிப்பதாக. அருமையான தீமை கொடுத்த சகோதரர்களுக்கு பிடித்த வைத்தார்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கலாம். நானும் இச்செய்தியை குறிப்பேன் என்று விரும்புகிறவர்கள் என்னிடத்திலே கேட்டிருக்கிறனர். அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆகவே அதை கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மேலே நின்று புத்தெழுச்சி பாடலிலே 377 மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடலை பாடுவது காண்கிறேன்.
சபையார் கவனத்திற்கு அறிக்கைகள் வாசிக்க கேட்போம். இந்த வாரம் புதன் மாலை வார கூட்டம் திரு அகஸ்டின் குடும்பத்தில் நடைபெறும். செவ்வாய் இரவு பெண்கள் ஜெப கூடுகை நடைபெறும். வெள்ளி மதியம் பெண்கள் உபவாச கூட்டம் நடைபெறும். சென்ற வார காணிக்கை 2850. அடுத்த வார ஆராதனை 9 மணி அளவில் நடைபெறும். ஆலயம் ஆலயம் சுத்தம் செய்து கோலம் போட்ட தாய்மார்களுக்கு சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துள்ளோம். இந்த வாரம் சுத்தம் செய்யும் குரூப் பி குரூப் புதன்கிழமை இரவு ஜார்ஜ் குடும்பத்திலே நினைவு நாள் போட்டிருக்கும். சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஆலயம் முடிந்ததும் ஈசா குடும்பத்திலே குழந்தை தொட்டில் போடும் நிகழ்ச்சி இருக்கும். சபையார் அனைவரும் கூட கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாளை இரவு ஞானசேகர் குடும்பத்திலே நினைவு நாள் போட்டிருக்கும். சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெபம் செய்வோம். எங்களை எப்போதும் பாதுகாத்து பராமரித்து வயநாட்டை ஆசிரியத்து வருகிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை மட்டுமாக நீர் ஆசீர்வாதமாக வழிநடத்தி இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தில் திருச்சபையாக சேர்ந்து ஆண்டவரே இந்த 2 மணி நேரத்தை இப்படி சமூகத்தில் கழிக்க இதை எங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்திற்கான போனான் இப்போதுமாய் ஆண்டவரே உடைய நாமம் மகிழ்ச்சிப்படும்படியாய் பாடல்கள் மூலமாய் வேத பகுதிகளின் மூலமாய் செய்திகளின் மூலமாய் காணிக்கைகளின் மூலமாய் ஆண்டவர் இத்தனை காரியங்களை எனக்கு அருமையாக செய்து கொடுத்து அதற்காக போனான ஒரு சோதனைகளை இருக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவுமாய் இது எங்களோடு இருந்ததற்காக எங்களோடு அசவாடினதற்காக எங்களை வழிநடத்தியதற்காக சோதனை செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட காணிக்கை இந்த சமூகத்தில் வைக்கிறோம். பொதுவாக படிக்கப்பட்ட காணிகையும் பொருத்தனையாக படிக்கப்பட்ட காணிகளுடைய தங்களாக கணிக்கிறமானவரே, யார் என்ன நோக்கத்தோடு விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு படைத்தார்கள் என்பதை முன்னறிந்து தேவனாக இருக்கிறபடினாலே அவரவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொடுக்கணும். மீண்டும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பேர்பெறாக தனித்தனியாக நீர் ஆசீர்வதி வந்தது நல்லது என்று சொல்லி அந்த பெருக்கமான ஆசீர்வாதத்தோடு நிறைவாய் இருந்து திரும்பி செல்லத்தக்கதாய் வழிநடத்தும்படியாக இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானம் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம்மளோடு தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். Amen.
கூட சென்று பாருங்கள்.